ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்றாருளாளன் நிகரச் அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நாம் இந்த பூமியில் மனிதர்களின் கொள்கைகள், கோட்பாடுகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவருடைய கலாச்சாரம், அவருடைய நடைமுறைகளை அவதானிக்குகிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவர்களுடைய தனித்துவமான கலாச்சாரங்களை பேணுகிறார்கள். அதிலிருந்து சற்று வேறுபட்ட இஸ்லாத்தினுடைய ஒழுக்க நெறிகள், நடைமுறைகள், நம்பிக்கை கோட்பாடுகள், அதே நேரத்தில் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை எங்களோடு வாழுகின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு எங்களுடைய சமூக அமைப்பை ஒப்பிட்டு நாம் ஆராய்ந்தால் எங்களிலிருந்து பெரும்பாலும் அவர்கள் என்ன நடைமுறை ரீதியாக வேறுபட்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் சமூக ரீதியாக எல்லா அமைப்பினர்களோடும் சேர்ந்து பழகுகிறோம். வியாபார தொடர்பு, கல்வி தொடர்பு, வேறு வகையான தொடர்புகள் என்று பெரும்பாலும் நாங்கள் பல மதத்தை சார்ந்தவர்களோடு நாம் பழகுகிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அதிலிருந்து தனித்துவமாக வேறுபட்டு இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். அது எதனால் அவ்வாறு தனித்துவமாக வேறுபட்டு நிற்கிறது என்று கொஞ்சம் நாங்கள் யோசிச்சா அதற்கு மிக பிரதானமான அடிப்படையான ஒரு காரணி குர்ஆனாகத்தான் இருக்க முடியும். நாம் குர்ஆனை சிறு வயதிலிருந்து ஓதினோம். அவைகளில் முடிந்த வரைக்கும் நாம் இத்தகைய நாள் வரைக்கும் விளக்கங்களை, புரிதல்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். அந்த போதனைகள், அந்த விளக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒட்டி கொண்டது. அதனால் நாம் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எப்படி எமக்கு வாழச் சொல்கிறதோ, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறதோ, அந்த ஒழுக்கத்தை, நடைமுறைகளை நாம் பேணி நடக்கிறோம். அதுல குறைபாடுகள் இருந்த போதிலும் இந்த சமூகத்தை மொத்தமாக பார்த்தால் மற்றைய சமூகங்களிலிருந்து வேறுபட்டு இருப்பதற்கு காரணம் இதுதான். உதாரணமாக நான் ஒரு சில விடயங்களை மேற்கோள் காட்டுகிறேன். அது என்னன்னா, இன்றைய இந்த முஸ்லிம் சமூகத்தோடு பிற சமூகத்தை ஒப்பிடுற நேரம் இழப்பு ரீதியாக தாய் தந்தையர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுவதில்லை. ஏன் அவ்வாறு முஸ்லிம்கள் செய்வதில்லை என்று பிற சமூகத்தினர் சில நேரம் யோசிப்பதுண்டு, கேட்கிறார்கள், வெளிப்படையாக கேட்கிறார்கள். ஏன் அப்படி செய்வதில்லை என்று கேட்டா, எங்களுடைய சமூக அமைப்பு அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை சிறு பதாயத்தில் இருந்தே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி ஒரு 25 வயதை எட்டுகிற ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்கிறான்.
அவர் ஒரு திருமணத்துக்கு பொருத்தமான பெண்ணை தேடி திருமணம் முடிக்கிறார். திருமணத்திலையும் எப்படி திருமணம் முடிக்கணும் என்ற ஒழுங்குகளை பேணி அவர் திருமணம் முடிக்கிறார். ஒரு சமூகம் சேர்ந்து, குடும்பங்கள் சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது. குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் மீதான பற்றும் இரக்கமும் அந்த பொறுப்புணர்வும் இவர்கள் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் ஓயாது உழைக்கிறார்கள். ஏன் உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா, என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், உறக்கம் இல்லாம ஓய்வில்லாம ஏன் ஓடி ஓடி உழைக்கிறீர்கள், என் பிள்ளைய நல்லா வளர்த்து கொள்ளணும் என்று கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் உழைப்பவர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்மகன்கள் தான் உழைக்கிறார்கள். முஸ்லிம்கள்ல யாரு பெரும்பாலும் உழைப்பார்கள்? பெரும்பாலும் அந்த பொறுப்பை யாரு வகிக்கிறார்கள்? ஆண்கள் வகிக்கிறார்கள். வீட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாக பொறுப்புகளை பெண்கள் வகிக்கிறார்கள். அந்த 2 பொறுப்புகளையும் தாயும் தந்தையும், வாப்பாவும் உம்மாவும், கணவனும் மனைவியுமாக சரியாக நேராக நேர்த்தியாக அதனை செய்வதனால் குடும்பத்தினுடைய நிர்வாகம் அழகாக நேர்த்தியாக போகிறது. இந்த குடும்ப சூழலில் உருவாக்கப்படுகின்ற அடுத்த தலைமுறை அழகான பொறுப்புணர்வோடு உருவாக்கப்படுகிறார்கள். இப்ப 25 வயதில் திருமணம் முடித்தவர் 50 வயதை அடைகிற பொழுது அவருக்கு ஒரு 20 வயதிலோ 25 வயதிலோ ஒரு ஆண்மகனோ அல்லது பெண் பிள்ளையோ இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தனக்காக, தன் வாழ்க்கைக்காக இந்த பெற்றோர்கள் எவ்வளவு சிரமம் எடுத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து வளர்ந்தவர்கள். அதனால குர்ஆன் சொல்கிறது, வலா தக்குல்லஹுமா உஃபின், முதுமை அடைந்துட்டா, 40 கடந்துட்டா, 50 கடந்துட்டா, ஓய்வை அடைகிற பெற்றோர்களுக்கு நீங்க சி என்று கூட வார்த்தைகளை பயன்படுத்தாத அளவுக்கு அவர்களோட மென்மையா சாஃப்டா நடந்து கொள்ளுங்கன்னு சின்ன காலத்திலே இந்த குர்ஆன் சொல்லி தந்ததனால் நாங்க எங்கட வாப்பா உம்மாவோட, எங்கட வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டியோட, முதியவர்களோட அன்பாக, மரியாதையாக, இரக்கமாக நடந்து கொள்கிறோம். அதான யதார்த்தம், அதான உண்மை. அதனால எங்களுடைய சமுதாயத்தில் முதியோர் இல்லம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுடைய ஆழமான அடிமனதில் பதிந்திருக்கிறது, நமது சிந்தனையில் ஏறி இருக்கிறது. நாம் அதனை வாசித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், அதனை புரிந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையில் புரிந்தோ புரியாமலோ அதனை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். தப்பி தவறி வாப்பா உம்மாவுக்கு சத்தம் போட்டு பேசுறத நாங்க யாராவது ஒருவர் கண்டுட்டா, அல்லது ஊர்ல அப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டால் குடும்பத்தால் எச்சரிக்கை செய்யப்படுகிறார்கள். அல்லது அந்த வாரம் அந்த ஜும்மாவுல இது சம்பந்தமாக அந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு பிழை சமுதாயத்துக்குள்ள நுழைந்துச்சு என்று எச்சரிக்கை செய்கிறோம். மீண்டும் 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 குர்ஆன் முதியோர்களோட, வாப்பா உம்மாவோட, வயசு போனா அவர்களுடைய பலகீனங்களை பத்தி சொல்லி இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்ற ஒழுக்கத்தை சின்ன வயசுல இருந்து சொன்னதுனால நாங்க யாரும் முதியோர் இல்லங்களை தேடல. இவங்க எங்களுக்கு சும, இவங்க எங்களுக்கு பாரம், இவங்க எங்களுக்கு கஷ்டம், சிரமம், எங்களோட வாழ்க்கைக்கு இவங்க ஒரு சுமையாக இருக்கிறார்கள், இவங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு தனிய ஒரு இடத்துல விடுவோம் என்று யாரும் யோசிக்கிறல்ல முஸ்லிம்கள்ல. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தன்னுடைய முதியோர்களை, பெற்றோர்களை சுமையாக நினைக்கிறார்கள். முதியோர் இல்லம் எங்கு இருக்கிறது என்று தேடுகிறார்கள். அங்கு போய் கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவர்களுக்கு ஆரோக்கியம் அல்லது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு முதியோர் இல்லம் எரிந்து போனது. அதுல குறிப்பிட்ட முதியோர்கள் இறந்து போனார்கள். பிறகு அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்குகிற பொழுது, விவாதிக்குகின்ற பொழுது அங்க தெரிய வந்தது என்னன்னா, ஒரு முதியவர், ஒரு வாப்பாவை கொண்டு போய் விட்டவர் மாசத்துக்கு 60,000 ரூபாய் பே பண்றார். 60,000 ரூபாய் அந்த முதியவர் இல்லத்துக்கு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, வாப்பா அம்மாவை கிட்ட வச்சு பார்க்கல, கொண்டு போய் விட்ட இடமும் பாதுகாப்பானதா என்று தெரியல. மாதா மாதம் அவர்களுக்கு அவ்வளவு செலவழித்திருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலை இதுவரைக்கும் வரையில்லைன்னா, குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் முதியோர்களோட, பெற்றோர்களோட நடந்து கொள்ளணும் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தை சின்ன வயசிலிருந்து நமக்கு போதித்ததன் விளைவு நாங்க எங்களுடைய பெற்றோர்களை வெறுக்கிறது இல்லை, தூரமா வைக்கணும் என்று விரும்புறது இல்லை.
அவர்களை நாங்க எங்கேயாவது தூர கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல கொண்டு போய் பராமரிக்கணும் என்று நினைக்கிறது இல்லை. ஆனால் அவ்வப்போது ஆங்காங்கே வாப்பாவை நானா பார்க்கட்டுமே, நானாவும் எங்கட வாப்பாட புள்ளதானே, தாத்தா பார்க்கட்டுமே, தாத்தாவும் வாப்பா பெத்த புள்ளதானே, தங்கச்சி பார்க்கட்டுமே, இதுவும் வாப்பா பெத்த புள்ளதானே அல்லது உம்மா பெத்த புள்ளதானே என்று நானா நம்பிக்குள்ள சில நேரம் என்ன செய்யும், அந்த பொறுப்பை அந்த போல பாஸ் பண்ற மாதிரி இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நடக்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு சிறு வயதில் இருந்து இந்த செய்தி, இந்த அறிவு, இந்த நாலேஜ், இந்த வாசனம், இந்த சிந்தனை அவர்களுக்கு ஊட்டப்படாதவர்கள். ஊட்டப்படலைன்னா முதியோர்கள் இப்படி போல் பாஸ் பண்ற மாதிரி நீ கொஞ்ச நாளைக்கு வச்சுக்க, நான் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கொள்றேன், நானே பார்க்க முடியுமா என்று பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயம் என்னண்டா விளங்குது திட்ட தெளிவா. குர்ஆன் நமது சிந்தனையில் இறங்கினா, குர்ஆனுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையில வந்துட்டா, எப்பொழுதும் நேர்மையான உண்மையான வாழ்க்கை, நல்ல நெறிமுறை மிக்க வாழ்க்கை, முன்னுதாரணம் மிக்க வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்ப குர்ஆனிலிருந்து விலகுகிறோமோ, குர்ஆனை விட்டு தூரமாகிறோமோ, அப்ப பிற சமுதாயத்தோட நம்மட வாழ்க்கை கிட்டத்தட்ட நெருக்கமாயிரும். அவங்க வாழ்ற மாதிரி நாங்களும் வாழுவோம். வீட்டுக்குள்ளே என்ன செய்யும், நாங்க சில நேரம் பெற்றோர்களை, முதுமையானவர்களை நாங்க பாரமாக நினைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, இது ஒரு உதாரணம். இன்னும் ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம சமுதாயத்துல ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு சோதனை, தாங்க முடியாத சோதனை ஒன்று இல்லை. அல்லாஹ் தாங்க முடியாத சோதனையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லை. அவன் சக்திக்கு மீறிய ஒரு சோதனையை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு மூமின் நம்புறான். அதனால சூசைட் இல்லை. நல்ல விளைக்கோங்க. அதாவது கடன் தொல்லை அல்லது வேறு பிரச்சனை, அதனால நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று ஒரு முஸ்லிம் நினைப்பதில்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு வெளியில் இருப்பவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய பிரச்சனைக்கு முதல் தீர்வாக எதனை எடுக்கிறாங்கன்னா, கையில நான் சூசைட் பண்ணி என உயிரை மாய்த்து கொண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது என்று நினைக்கிறார்கள். அப்படி நாங்க அதிகமாக செய்திகள்ல பார்க்கிறோம். எங்களை சூழ வாழுகின்றவர்களிடத்தில் ஒரு மாசத்துல ஒன்றாவது அல்லது மாசத்துல இரண்டாவது அல்லது வருடத்துக்கு இத்தனை பேர் சூசைட் பண்ணி கொள்கிறார்கள் என்று நாங்க செய்திகளை பார்க்கிறோம். ஏன் காரணம்? அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு ஒரு செய்தி, ஒரு அடிப்படை தத்துவத்தை தந்திருக்கிறான். என்னண்டா, நாங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன? நாங்க எங்களோட வாழ்க்கையில பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி, அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின்படி நடக்கிற ஒரு விஷயம். அது துன்பமோ கஷ்டமோ சிரமமோ எது நடந்தாலும் அது அல்லாஹ் நாடினது. அல்லாஹ் நாடினது என்று ஒருவன் முடிவெடுத்துட்டா, அல்லாஹ் ஒரு நாளும் எனக்கு பிழையான ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை தரமாட்டான். அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என் மீது அல்லாஹு தஆலா சொல்கிறான், என் மீது நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். ஆகவே அல்லாஹ் எடுக்கிற முடிவுகள் ஒரு நாளும் எனக்கு அநியாயமானதாக இருக்காது என்று நீங்களும் நம்புகிறோம். அல்லாஹ் எனக்கு ஒரு நாளும் ஒரு சோதனையை தருவான். அது சோதனைக்கான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நான் செய்கிற பிழையை உணர்த்துவதற்காக இருக்கலாம், நான் செய்கிற பிழைகளில் இருந்து நான் மீள்வதற்கான ஒன்றாக இருக்கலாம், அல்லது அல்லாஹு தஆலா இந்த ஈமானை மேலும் அதிகப்படுத்துவதற்காக சோதனைகளை தரலாம். ஆகவே சோதனைகள் என்பது அல்லாஹ் எனக்கு சில நன்மைகளுக்காக தருகிறானே தவிர, நான் சோதனைகளால் துவண்டு தற்கொலை என்ற முடிவுக்கு போறதுக்கான ஈமானோ அல்லது அடிப்படை அறிவோ எனக்கு அல்லாஹு தஆலா தரல. வாழ்வதற்கான, இதில் இருந்து மீண்டும் எப்படி வாழ்வது என்பதற்கான அடிப்படை அறிவைத்தான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆனின் மூலமாக தந்திருக்கிறான். ஆகவே ஒரு சோதனை வந்தா, சோதனையின் பொழுது அது எப்ப சாதாரணமா ஒரு செருப்பு வாழ்ப்பிஞ்சாலும் சோதனை தான்.
செருப்பு தொலைஞ்சு போனாலும் சோதனை தான். செருப்புல இருந்து பெரும் பெரும் சொத்தை இழந்தவர்கள் அல்லது உயிரை இழந்தவர்கள், பயத்தால் அணுகக்கூடியவர்கள், ஒரு பிரச்சனையின் மூலமாக ஒருவர் சோதிக்கப்படுகிற பொழுது இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எதுவும் எனக்கு நிரந்தரமானதல்ல, நானே நிரந்தரம் இல்லை, அல்லாஹ்ட்ட போக வேண்டியவன், இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அல்லாஹ்ட்ட போவோம், அதற்கான தீர்வு அல்லாஹ்விடத்தில் நீதமாக கிடைக்கும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் தவக்குள் பாரம் சாட்டுகின்ற ஒரு பொறுப்பு அல்லது ஒரு நடைமுறை எங்களிடத்தில் இருக்கிறது. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் விளைவு என்ன? நாங்க எந்த சோதனைகள் போதும் ஓடி வந்து அல்லாஹ்விடத்தில் அந்த பாரத்தை, அந்த சோதனையை முறையிட்டு, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துட்டு, உன்னுடைய உதவி இல்லாம இந்த சோதனையில் என்னால வெளியே வர முடியாது, உன் உதவியை தந்துருண்டு அல்லாஹ்விடத்துல 2 ரக்காத் சுஜூது செஞ்சு நாம் அல்லாஹ்விடத்துல சோதனைக்கான விடுவுக்கான அந்த தேடலை நாங்கள் செய்கிறோம். இதனால அல்லாஹ் தஆலா இப்படித்தான் ஒரு மூமின் நடந்து கொள்ளணும் என்று குர்ஆனின் மூலமாக நமக்கு ஒரு அடிப்படை தத்துவத்தை, ஒரு ஒழுக்கத்தை கற்று தந்திருக்கிறான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே குர்ஆன் இந்த சமுதாயத்தை வேறு சில சமுதாயத்தில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற விதமாக வாழ்க்கை முறையை சமூகமாக பார்க்குகிற பொழுது ஒரு ஒழுக்கமாக அல்லது பண்பாடாக தவறான முடிவுகள் எடுக்காத நிலையில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய இந்த பேக்ரவுண்ட அல்லது சமுதாயத்தினுடைய பேஸ்மெண்ட் அல்லாஹு தஆலா போட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை விளங்கின நாங்க குர்ஆனோட எவ்வளவு தூரம் தொடர்புல இருக்கிறோம், குர்ஆனை நாங்க எவ்வளவு தூரம் நம்புகிறோம், குர்ஆனோட நாங்க எப்படியான உறவுகளை வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால இருக்கு. ஏன்னா நான் தற்கொலை சம்பந்தமா சொல்லிட்டு வந்தேன். நான் வேலை செய்கிற இடம் ரெஜிஸ்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல நாங்க சில சமயம் இறந்தவர்களுக்கான கோஸ் ஆஃப் டெத், இறப்புக்கான காரணம், அந்த இறப்பு சான்றுகளை பரிசீலனை செஞ்சு கொண்டு வர நேரம் சில முஸ்லிம்களுடைய பேருக்கு கீழால தற்கொலை மரணம் என்று பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இலங்கையில 2 மரணங்கள் சமீப காலமாக 2 வாரங்களுக்கு முன்னால் பேசப்பட்டது. 25 வயது பெண்மணி, 19 வயது பெண்மணி, 2 பேரும் சூசைட் பண்ணி கொண்டாங்கன்னு ஒரு தகவல் வருகிறது. சகோதரர்களே, நாங்க இவ்வளவு நேரம் பேசினோம் குர்ஆன நம்புகின்றவர்கள் சூசைட் முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு. ஆனா ஒரு முஸ்லிமான பேர் தாங்கி சூசைட் முடிவு எடுத்திருக்கிறாரு என்ற ஒரு தர்க்கம் அல்லது விவாதம் வந்தால் இங்க நாங்க என்ன முடிவு எடுக்கணும்? குர்ஆன்ல பிரச்சனையா அல்லது ஆள்ட பிரச்சனையா என்று பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சமூக வழக்கில் ஒரு தவறு நடந்து வருகிறது. என்னன்னா, எங்கட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய குர்ஆனுடைய அறிவு முறையாக கொண்டு போய் சேர்க்கப்படாமல் குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை சிந்தித்தல், குர்ஆனை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது, குர்ஆனை எக்ஸ்பிளைன் பண்றது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமுதாயத்தை 2ஆ பிரிச்சாங்க. சிறந்த சமுதாயம் ஒன்று கற்பவர்கள், குர்ஆனை கற்பவர்கள், வாழ்க்கையில விளங்கினவங்க, அதை பிராக்டிஸ் பண்றவங்க. அதே நேரத்துல அதை பிராக்டிஸ் பண்ணி அவர் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். இந்த 2 சாராரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் சிறந்தவர்கள் சொன்னாங்க. இந்த சிறந்த சமுதாயம் தங்களோட பொறுப்பை சரியா செய்யணும்டா குர்ஆனை விளங்கினோம், கொள்கையை விளங்கினோம், நாங்க இந்த கொள்கையை என்னடா அடுத்த தலைமுறைக்கு மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற அந்த பொறுப்புணர்வு எங்கட சமுதாயத்தில் அவ்வப்போது நலிவடைந்து குறைந்து சோர்வடைந்து போகிறது. பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் ஜுப்னி வல் கஸலி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. என்னது? யா அல்லாஹ், இயலாது என்று ஒரு இடத்துல நான் உட்காருகின்ற நிலைக்கு என்னை ஆக்கிறாத. இயலாமை என்ற என்னால சோர்வு தாங்க முடியல, என்னப்பா கஷ்டப்பட்டு என்ன பிரயோசனம், உழவு உழைச்சு என்ன பிரயோசனம் என்ற ஒரு நிலைக்கு என்னைய யா அல்லாஹ் ஆக்கிறாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன் வாழ்க்கையில
இந்த இயலாமை சோர்வு நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த தாவா பணியில ஈடுபடுற பள்ளி நிர்வாகமா இருக்கலாம், ஊர்ல முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு வந்த சோதனை என்னன்னா இது வந்திருக்கிறது, அஜிஸும் கசலும் வந்திருக்கிறது, அல்லது ஜுபுனும் வந்திருக்கிறது. என்னது? இயலாமை, அல்லது என்ன செஞ்சு என்ன பிரயோசனம், ஒன்னும் நடக்க முடியுதில்லை என்ற மாதிரியான ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் ஆங்காங்கே பார்க்கிறோம். இதன் விளைவுதான் இன்று குர்ஆன் யாருடைய மனங்களை தொடவில்லையோ அவர்களுடைய மனங்களில் இந்த சூசைட் தோட்ஸ், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் என்று முடிவெடுக்கிற ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் ஆங்காங்கே காண முடிகிறது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த சோதனைகளில் இருந்து பாதுகாக்கணும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலும் முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை என்று சொல்லுவாங்க. நம்மட வளவுலையே இருக்கும், ஆனா அதை நுகர்ந்து 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 அந்த வாசம் நமக்கு வித்தியாசமா பெருசா விளங்குறல. அந்த சூழல்லையே வளர்ந்ததுனால மல்லிகை வாசம் என்ன செய்யறது இல்லையா, நமக்கு இது மல்லிகை வாசம்ன்றத புரியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அத மாதிரி குர்ஆனுடைய வாழுகின்ற சமுதாயம் என்ற வகையில குர்ஆன்ல என்ன நன்மை இருக்கிறது, குர்ஆன்ல நான் என்ன பிரயோசனம் எடுத்திருக்கிறேன், குர்ஆனால நான் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறது என்று விளங்கிக் கொள்வது மிக கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசமாக நாங்க எங்களோட வாழ்க்கையை வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை. அது நம்மளோடய இருக்கிறதுனால நமக்கு என்ன செஞ்சிருச்சு, நமக்கு அந்த வித்தியாசம் விளங்குறதில்ல. இத முஸ்லிம் அல்லாதவர்களோட, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழாதவர்களோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பெருத்த நிம்மதி இருக்கிறது, பெருத்த நிம்மதி இருக்கிறது. முதலாவது விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க முதலாவது கான ரஜுலு மின்னா இதா தஅல்லம அஷ்ர ஆயாத் லம் யுஜாவிஸுஹுன்ன ஹத்தா யுஅரிஃபு மஆலிமஹுன்ன. நாங்க எங்கள்ல ஒருவர் ஒரு 10 வசனத்தை படிச்சா அந்த 10 வசனத்தையும் நாங்க விளங்கி அதை எங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி அதை புரிந்ததுக்கு பிறகுதான் இன்னொரு 10 வசனம் படிக்க போவோம். அவங்களோட பிராக்டிஸ் நடைமுறை எப்படின்னு கேட்டா, குர்ஆனோட அவர்கள் படிப்பார்கள், படிக்கிறது ஒரு லிமிட் இருக்கும். 10 வசனம் தான் நாங்க என்ன செய்வோம், படிப்போம். ஓவரா எல்லாத்தையும் படிக்கிறல்ல. நான் குர்ஆன்ல சயின்ஸையும் படிக்கிறேன், நான் குர்ஆன்ல வானவியலையும் படிக்கிறது, குர்ஆன்ல நான் கடலையும் படிக்கிறது, குர்ஆன்ல நான் மலைகளை பத்தியும் படிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் படிக்க போறல. நாங்க குர்ஆன்ல ஒரு 10 வசனத்தை படிச்சா முதலாவது அது என்ன சொல்கிறது, அந்த குர்ஆன் வசனங்கள் எனக்கிட்ட எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர எதிர்பார்க்கிறது, இதனை புரிஞ்சு அதை எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா தான் அடுத்த பகுதிக்கு போவோம். இது ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு செய்தி வருது, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வனஹ்னு ஃபுத்யானுன் ஹஸாவிஸ், சின்ன பையங்க ஓடி திரியிற வயசுகள் இருக்கு இல்லையா, அந்த வயசு பயலுக. நாங்க ஃபதஅல்லம்னல் ஈமான, நாங்க குர்ஆன ஓத நாங்க ஈமானை படிப்போம். அல்லாஹ்ண்டா யாரு, மலக்குமாரண்டா யாரு, வேதங்கள்டா என்ன, மறுமை நாள்டா என்ன, இப்படி நாங்க ஈமானுடைய அம்சங்களை நாங்க தெளிவா படிப்போம். அதுக்கு பிறகு குர்ஆனை நாங்க படிப்போம். இப்ப குர்ஆன ஈமானுக்கு பிறகு படித்ததனால் அவங்க சொல்றாங்க, ஃபஸ்தத்னா பிஹா, நாங்க அந்த குர்ஆனினால மேலும் ஈமான் எங்களுக்கு அதிகமானது. குர்ஆனை படிப்பாங்க, முதல் 10 வசனம் படிப்பாங்க, படிச்சா அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். இந்த படிப்பினுடைய ஓர்டர் அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க நபி அவர்கள்ட்ட இருந்து படிச்சிருக்கிறோம். என்னத்தை படிச்சோம்னா, முதலாவது ஈமானை படிச்சோம், அதுக்கு பிறகு குர்ஆனை படிச்சோம், அதுக்கு பிறகு ஈமானை படிச்சோம், அதுக்கு பிறகு குர்ஆனை படிச்சோம். இப்படி நாங்க ஈமானை படிச்சு குர்ஆனை படிச்சு இப்படி நாங்க இந்த ஓர்டர்ல படிச்சதுனால எங்களுக்கு ஈமானுடைய அம்சத்தை அல்லது விஷயத்தை சொல்ற நேரம், குர்ஆனுடைய வசனங்களை சொல்ற நேரம் ஈமான் அதிகமானது. இது ஒரு மெத்தட்ஸ், இது ஒரு முறை, ஒரு சிஸ்டம். சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம். குர்ஆன் சரியான வழியை தான் காட்டும், பிழையான வழியை காட்டாது. குர்ஆன் சரியான வழியை தான் காட்டும், பிழையான வழியை காட்டாது. நான் மேல சொன்ன 2 உதாரணங்கள், நாங்க பெற்றோர்களை முதியவர்களை மதிக்கிறோம், அது சரியான வழியை காட்டியிருக்கிறது. காட்டியதனால் தான் அந்த முடிவில் நாங்கள் இருக்கிறோம். நாங்க எந்த பிரச்சனைக்கும் சூசைட்டை ஒரு தற்கொலைய ஒரு தீர்வாக எடுப்பதில்லை. ஏனென்றால் குர்ஆன் தற்கொலைய விமர்சிக்கிறது அல்லது வெறுக்கிறது, அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தரல. தற்கொலைக்கு போற அளவுக்கு நெருக்கடியான மனநிலையில் நாம் இருப்பதில்லை. எந்த பிரச்சனையும் கடந்து கொள்கின்ற அளவுக்கு, கடந்து செல்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்குள்ள அந்த ஈமானிய பலத்தை, அந்த பக்குவத்தை, அந்த அறிவு ஞானத்தை, அந்த இயல்பை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறான். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போலதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஜாஅக்கும் மௌஇவத்தும் மிர் ரப்பிக்கும் ஷிஃபாஅன் லிமா ஃபீ ஸுதூர். எங்கட மனசுல இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு ஷிஃபாவாக, மருந்தாக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அழகான உபதேசங்களை சொல்கிறார். அழகான உபதேசங்களை சொல்கிறார். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அழகான உபதேசங்கள் நீங்க எடுத்து பார்த்தா, சூரத் யூசுப் எடுத்து பார்த்தா, பிறந்து அவரு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வளர்ந்து அவரு நல்லா தட்டு தடுமாறி அந்த ஓடி திரிகின்ற வயசு, குடும்பத்துல தன் கூட பிறந்த சகோதரர்கள் தன்னை வெறுக்கிறார்களா, விரும்புகிறார்களா, நேசிக்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா என்று கூட வித்தியாசம் விளங்காத நிலையில் பாப்பாட்ட போயிட்டு சொல்றாரு, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு. பாப்பா சொல்றாரு, அந்த சூழலை விளங்கினவரு, இத நீங்க உங்களோட சகோதரர்கள்ட்ட சொல்லாதீங்க, உங்களோட நாடகம்பிமார்ட்ட சொல்லாதீங்க. ஆனாலும் அவர் அந்த விளையாட்டுத்தனத்தில் அவர் சொல்லியிருந்தார். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, பிறகு என்ன நடந்தது? அவர் ஏற்கனவே தந்தைக்கு மிக நெருக்கமானவர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர் என்றெல்லாம் கருதி பாப்பா இவரோட தான் இரக்கமா இருக்கிறார் என்ற ஒரு வகையான பொறாமை உருவாகி, அந்த பொறாமைக்கு தீனியாக இவரை கொல்றது என்ற ஒரு முடிவுக்கு வந்து, இல்ல வானா கொல்ல வானா, இவரை தூக்கி கிணத்துல போட்டுருவோண்டு முடிவு செஞ்சு அதையும் செஞ்சு, கிணத்துல போடப்பட்டவர் வாளியில வந்து வெளியே வந்து ஒரு கூட்டத்தார் எடுத்த நேரம் அதை கொஞ்சம் என்ன செய்யறாங்கன்னா பேரம் பேசி ஒரு சின்ன காசு வித்து போடுறாங்க. அவர் வேறொரு இடத்துக்கு போய் அங்க புறத்தி வீட்டுல வளர்ந்து, பாப்பா அம்மாட ஊர் இல்ல, புறத்தி வீடு வாங்கினவங்களோட வீட்டுல வளர்ந்து வாலிபர் ஆகுற நேரம் ஒரு சோதனையை சந்திக்கிறார். அது என்ன? இவர் அழகான வனப்பான உடல் அமைப்பும் வாக்கும் அழகான தோற்றமும் அவர் அந்த அமைப்பு ஒரு பெண்ணை கவருகிறது. அது பொதுவா வார விஷயம்தான், பெண்ணை கவருகிறது. ஆனா அந்த பெண் ஓவரா போறா, இவரை எப்படியாவது அடைஞ்சிடணும் என்று. அது ஒரு பெரிய சோதனை. சின்ன வயசுல தந்த சகோதரர்களால் சோதிக்கப்படுகிறார், இங்க ஒரு பெண்ணால் சோதிக்கப்படுகிறார். அவர் யோசிக்கிறாரு, அடே நான் வளர்ந்த வீடு, உண்டு திண்ட வீடு, நான் வளர்ந்த வீட்டுல திண்ட வீட்டுல ஒரு பாதகமான வேலை செய்யப்படாது என்று அவர் அந்த 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 பாவத்திலிருந்து விலகியே இருக்கிறார். அந்த பெண் தண்ட விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்வதனால அவட அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜெயில போடுறார். அதிகாரத்துக்கு இவர் என்ன செய்யறாரு? இப்ப பலியாகுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து அவர் ஜெயில இருக்கிற காலத்துல 2 ஜெயில நண்பர்களை சந்திக்கிற பொழுது சில விஷயங்களை சொல்றாரு. போனவங்க 2 பேரும் மறந்துடுறாங்க. மறந்தது ஒரு பெரிய சோதனை. யோசிச்சு பாருங்க. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டில இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறுறது என்றது கடைசியில அந்த நாட்டில அந்த நாட்டுக்கே ஏற்பட இருந்த ஒரு சோதனைக்கு தீர்வாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னிறுத்தப்படுகிறாங்க. பொருளாதாரத்தில் விழப்போகின்ற ஒரு நாட்டை முன்கூட்டியே எதிர்கூறி அந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளங்களை சேகரித்து அந்த வறுமை வரப்போகின்ற அந்த 7 ஆண்டுகளையும் சமநிலைப்படுத்துகின்ற பொருளாதார நுட்பத்தை, அந்த அறிவை அந்த நாட்டுக்கு அவர் ஒரு தீர்வாக முன்வைக்கிறார்.
யார் இவரு? பிறந்ததிலிருந்து பெரிய சோதனையை சந்திச்சால். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல இது போன்ற பல நிகழ்வுகளை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கையில் அவர் நடந்த சோதனைகளை கடந்து வேற ஒரு ஊருக்கு போய் நிற்கிறாரு. அங்க தெரிஞ்சவங்க இல்ல, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஒரு மர நிழலில் ஒதுங்கி நிற்கிறார். யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை தாண்டி வேற யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை என்ற மனநிலையோடு நிற்கிறார். யாரையும் தெரியாது. ஆனால் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய அந்த பக்குவமும் அவர்கிட்ட இருந்த அந்த ஈமானும் அவருக்கு தெரியாத ஊர்ல தங்குவதற்கு இடமும் கிடைத்தது. அறிமுகம் இல்லாத மனிதர்களிடத்தில் ஒரு வேலையும் கிடைத்தது. பிறகு அவருடைய அந்த ஒழுக்கத்தினால் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைத்தது. அந்த ஒழுக்கத்தின் பிற்பாடு அவர் அல்லாஹு தஆலா நபியாக அறிவிக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிறக்கும் பொழுதே அவருக்கு பிரச்சனை. அவரை மாதிரி யாரெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறந்தார்களோ அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர் ஒரு பெட்டகத்துல வைத்து ஆத்துல விடப்பட்டார். ஆனால் யாரு கொல்வதற்கு தேடுகிறாரோ அவருடைய வீட்டிலே அல்லாஹு தஆலா வளர்க்கிறான். எந்த தாய் பெட்டகத்தில் வைத்து ஆத்துல விட்டாலும் அந்த தாயை அல்லாஹு தஆலா பால் கொடுப்பதற்கு நியமிக்கப்படுகிறான். அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த வாலிபர் அதே வீட்டில வளர்ந்து பெருசா ஒரு வாலிபத்தை அடைந்த பொழுது எந்த வீட்டில் வளர்ந்தார்களோ அந்த வீட்டு கௌரவத்துக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஒரு சில செயல்களை செய்தார் என்று தேடப்படுகிறார். கொல்லப்படலாம் என்று கருதுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியே போறாரு. வேற ஒரு ஊருக்கு ஓடி போறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கடக்கிற சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்களில் அல்லாஹ் எங்களுக்கு கை கொடுக்கிறான் என்ப பல படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு குர்ஆனின் மூலம் நமக்கு தருகிறான் அல்லாஹு தஆலா. இந்த சமுதாயம் இப்படி சீராக நேரிய முறையில் இருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம். சகோதரர்களே, இந்த அறிவை நம்முடைய சமுதாயத்துக்கு கொண்டே சேர்க்கணுமா இல்லையா? இந்த ஒழுக்கத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டே சேர்க்கணுமா இல்லையா? இதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது? என்ன வாய்ப்பு இருக்கிறது? குர்ஆன் மதர்சாவை தாண்டி ஸ்கூல்ல இந்த வாய்ப்பு கிடைக்குமா? முஸ்லிம் ஸ்கூல் தான், அங்க இந்த வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. 8 மணித்தியாலம் அல்லது 6 மணித்தியாலம் அல்லது 7 மணித்தியாலம் ஸ்கூல்ல படிக்கிற பாடத்திற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஆடைகள் இருக்கிறது, ஆனால் அங்கு ஈமான் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா என்று பார்த்தீங்கன்னா நெவர், 0%. சரி, இப்ப குர்ஆனை நாங்க இப்ப கொண்டு வந்து படிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது? குர்ஆன் மதரசா ஓலவல் வரைக்கும் இந்த பிள்ளைகளை பள்ளிகளோட குர்ஆன் மதரசாவோட நானும் நீங்களும் இருந்து அப்படி படிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு இருக்கிறோம். அதை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டே சேர்க்கணுமே சகோதரர்களே. சேர்த்தால் அடுத்த தலைமுறை கொண்டே கொடுத்தா அந்த ஒழுக்கத்தோடு அந்த பண்பாட்டோடு அவர்கள் வளரப் போகிறார்கள். அந்த நன்மைகள் எல்லாம் நிறைவாக குறைவில்லாம நமக்கு வந்து சேரப்போகிறது. ஆகவே இங்கே இருக்கிற குர்ஆன் மதரசாக்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு அதற்கான முழுமையான ஒத்துழைப்பு பெற்றோர்கள், நிர்வாகம், ஊர் மக்கள் சார்பாக எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து அதை மிகச்சிறப்பாக நடத்தணும். அதே மாதிரி வேறு வேறு வகுப்புகள், இந்த வளர்ந்து வருகின்ற சிறார்கள், இளைஞர்கள், பொம்பளை பிள்ளைங்க இவங்களுக்கு முறையாக கற்பிக்கப்படுகிற பொழுது நான் சொன்ன பிரச்சனைகளிலிருந்து இந்த சமுதாயம் ஒரு நாளும் அந்த பிரச்சனையில சிக்காம மெதுவாக என்ன செய்வார்கள்? இந்த ஒழுக்கத்திலேயே வளர்ந்து வருவார்கள். அதற்கான அத்திவாரத்தை, பவுண்டேஷனை நாங்க சரியா போடணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகின்ற விஷயம் ஒன்று இருக்கு. நான் சில இடங்கள்ல இதை பத்தி தேடுகிறேன், பார்க்கிறேன். அப்படி ஒரு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருக்கு சகோதரர்களே. எங்கட மதரசாவுல ஓதின புள்ள மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறாரு. இவர் எங்கட மதரசாவுல உருவாக்கப்பட்டால் நீங்க இவரை எங்கட இந்த மகளுக்கு அல்லது இன்னாருடைய மகளுக்கு நீங்க திருமணம் பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு யாராவது உங்களோட கையில இருக்கிறாங்களா? அப்படி யாரையாவது உருவாக்கி இருக்கிறோமா? ஒரு நல்ல கணவனை, ஒரு நல்ல ஆண்மகனை, நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய, அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய தேடுறோம் திருமணத்துக்கு.
மாஷா அல்லாஹ் எங்கட குர்ஆன் மதரசாவுல உருவான புள்ளப்பா இவங்க. நாங்க அத்திவாரம் போட்டு உருவாக்கினோம். இந்த புள்ளைய நீங்க கேளுங்க, ஒழுக்கமான புள்ள, நல்ல குடும்பம். ரெண்டு நானும் நீங்களும் இந்த 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 சமூகம், இந்த சொசைட்டியால சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் கைர், திருப்தி. நம்மட வாழ்க்கையில இப்படியான ஒரு உருவாக்கத்தை செய்திருக்கிறோம், மனநிறைவோடு சொல்ல முடியும். இல்லைன்னா கொஞ்சம் பரிசீலனை செய்வோம், அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஜும்மாவை கொஞ்சம் எளியா முடிச்சிருக்கணும், என்ன எக்ஸாம் நடக்குது என்றாலும் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன ஒரு தீர்வாக தந்திருக்கிறான், ஒழுக்க நெறியாக தந்திருக்கிறான். வாழ்க்கையின் அடுத்த சமுதாயத்தை விட மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை தந்திருக்கிறான். அதனை நாங்கள் நம்புவோம், அதனை படிப்போம், அதை பிறருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். சேர்ப்பதுனால நாங்கள் சிறந்த சமுதாயமாக இந்த உலகில் வாழ முடியும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவ்வாறான வாய்ப்பை தந்து அதற்கான நல்ல மனிதர்களாக, அதற்காக உழைக்குகின்ற நல்ல பண்புள்ளவர்களாக என்னையும் உங்களையும் அங்கீகரிப்பானாக. கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.